சிம்பிளா சூப்பரா பட்டர் கார்லிக் முட்டை செய்யலாம் வாங்க. முதல்ல ஒரு பவுல்ல எல்லா முட்டையையும் ஒண்ணா உடைச்சு ஊத்திக்கலாம். அடுத்து தேவையான உப்பு, மிளகுத்தூள், சில்லி ஃபிளேக்ஸ், நறுக்கின பூண்டு சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பேன்ல கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி கலந்த முட்டை கலவைய பேன்ல ஊத்திக்கோங்க. அடுப்பை மீடியமா வச்சு முட்டை கலவைய ஸ்கிராம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். முட்டை ஸ்கிராம்பிள் ஆனதும் அடுப்பை அணைச்சிட்டு அதை வேற பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம். இப்போ அகலமான பேன்ல கொஞ்சம் வெண்ணெய் சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வெண்ணெய் உருகுனதும் பூண்டை பொடிசா நறுக்கி சேர்த்து நல்லா வதக்குங்க. இது கூட உப்பு, மிளகுத்தூள், சில்லி ஃபிளேக்ஸ், சோள மாவு சேர்த்து கிளறி காய்ச்சி ஆற வச்ச பால் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூட இட்டாலியன் சீசனிங், நறுக்கிய கொத்தமல்லி இலை, ஸ்கிராம்பிள் பண்ணி வச்சிருந்த முட்டையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. டேஸ்டியான பட்டர் கார்லிக் முட்டை தயாராயிடுச்சு. நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க.